இந்த 30 கொஷினை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்ககிட்டே கேட்டுக்கலன்னா நீங்கள் ஒரு மீனிங்லெஸ்ஸான லைஃப்பை வாழ்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழணுமா இல்லை மீனிங்லெஸ்ஸான லைஃப்பை வாழணுமான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கொஷினை சும்மா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் பார்த்தது. இந்த கொஷினை நீங்கள் உங்கள் லைஃபோட மேட்ச் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கடைசியாக அதுக்கு ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, ஆர் ஒரு கொஷின் முடிஞ்ச உடனே அதுக்கான ஆன்சரை நீங்களே பண்ணிவிட்டு அதை நோட்டில் எழுதி வச்சாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக அந்த ஆன்சரை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி ஃபுல்லாக 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கொஷினை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட லைஃப்பை எதுக்கு வாழ்கிறீங்க, என்ன மீனிங், என்ன பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. பை த வே, ஐ எம் ஜெயசூர்யா. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஷின், நான் யார்? ஆக்சுவலாக நான் யாருன்னா என் பேர் என் ஊரெலாம் சொல்ல தேவையில்ல. ரியலாக நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்னா ஆக்சுவலாக நான் லேர்ன் பண்ண ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். என்னன்னாலும் சரி, அது மணியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ், கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும். கான்டென்ட் க்ரியேஷன் லேர்ன் பண்ணாலும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கேன், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ஈகராக லேர்ன் பண்ணுவேன். எனக்கு லேர்னிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ கூட இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ போட்டு இது வியூஸ் போகாதா, இதில் என்ன நான் லேர்ன் பண்ணிப்பேன், இது எல்லாமே லேர்னிங்ஸ் தான். உங்களோட ஆன்சரை கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஷின், வாட் மேக்ஸ் மீ ஃபீல் அலைவ்? என்னை எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வச்சுருக்கு வாழ்க்கையில்? நான் எதை பண்ணால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன்? என்னை எது ரொம்ப ஊக்குவிக்குது? அதுதான் கொஷின். லைஃப்பில் நான் இப்போ இந்த கான்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கு கான்டென்ட் க்ரியேஷன் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பீப்புளுக்கு கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணி தரதுன்னு பிடிக்கும். அதுதான் நான் ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்ட் தேவைப்படுது. இப்போதைக்கு நான் என்னோட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. தேர்டு கொஷின், வாட் டஸ் சக்ஸஸ் மீன் டு மீ பர்சனலி? சக்ஸஸ்னால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் என்னன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். சக்ஸஸுங்கிறது ஒருத்தனுக்கு ஈஸியாக கிடச்சிடாது, அதே டைமில் ரொம்ப கஷ்டமாகவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு லக்கும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். கண்டிப்பாக லக்கு 1% இருந்தால் தான் அவனால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி தேவைப்படும், டிசிப்ளின் தேவைப்படும். முக்கியமான எல்லாமே இந்த டிசிப்ளினில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மார்னிங் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், புக் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ண முடியும். சக்ஸஸ் டசன்ட் கம் ஃப்ரம் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துருந்தா சக்ஸஸ் யாருக்குமே கிடைக்காது. கொஞ்சமாச்சும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோனை ரீச் பண்ணணும். அந்த ஜோன் ரீஜனை எப்படி கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நம்மளால சக்ஸஸ் அடைய முடியும். இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னுடைய இது. நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். வென் டு ஐ ஃபீல் மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப்? நான் எப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்? ஆக்சுவலாக நான் இந்த டைமில் தான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், அந்த டைமில் தான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. பிகாஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டைமில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நான் ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நான் மேபி கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. மேபி உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியது கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாகணும். ஒரு 1-on-1 ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், அந்த இடத்துல கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தாகணும். கான்ஃபிடென்ட்டு எப்பயுமே சும்மா வந்துடாது. நான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ட் கம்ஸ் ஃப்ரம் ஹவு யூ ஆர் ப்ரைவேட்லி கான்ஃபிடென்ட், ஹவு யூ ஆர் ப்ரைவேட்லி டிசிப்ளின்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கான்ஃபிடென்ட் உங்கள் கூட ட்ராவல் ஆகும் உங்கள் லைஃப்பில். கான்ஃபிடென்ட் ப்ரைவேட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், புக் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியலன்னா ஃபேக் த பிரேவரி. கண்டிப்பாக ஃபேக் பண்ணுறது தப்பே கிடையாது. ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ரைட் நவ்? என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நான் எதை பார்க்குறேன்னா, நான் எந்த விஷயம்னாலும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு இந்த மேக்ஸு சப்ஜெக்ட்டு அதெல்லாம் எனக்கு புரியாதனால எனக்கு பெருசாக லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல. அந்த லேர்னிங் விட்டுருங்க. நான் லைஃப்பில் சொல்கிறேன், என்ன விஷயம்னாலும் சரி, நியூவாக ஃபினான்ஸில் மணி எப்படி மேக் பண்ணுறது, மணி எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன பேஸ்லாம் இருக்குது, எப்படி சீட் பண்ணிலாம் ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி பாலிடிக்ஸ் ரன் ஆகுது, எப்படி கான்டென்ட் க்ரியேஷன் நான் கற்றுக்கிறேன், எப்படி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறேன், என்னென்ன மாதிரி எல்லாமே இருக்கோ லேர்னிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட நான் ஃபுல்லாக லைஃப்பை பற்றி, சைக்காலஜி பற்றி, மைண்ட் செட் பற்றி, ஹெல்த் பற்றி, வெல்னஸ் பற்றி பார்த்துட்ருக்கேன்.
இது எல்லாமே எதுக்குன்னா என் லைஃப் ஹெல்ப்பாக போகுது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்பாக போகுது. அதனால தான் பார்த்து நான் கற்றுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோன்னு வருது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ் ஒன் வீக்னஸ் ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன்? ஸ்ட்ரென்த்தை பற்றி ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன். ஸ்ட்ரென்த்து வேறு என்ன வேலை ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஸ்குலானிட்டியாக இருக்கனால ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் அதனால கிடைக்கும். கான்ஃபிடென்ட் டாப்பிக்கில் அப்படி தான். ஸ்ட்ரென்த்து உங்களோட மேஸ்குலானிட்டியில் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் விசிபிளாக தெரியும் பீப்புள் பார்த்தாலே உங்களை பாடுறா என்னம்மா பாடி வச்சுருக்கான், பாடுறா எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ட் இன்னும் பூஸ்ட் ஆகும், உங்களோட ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு நிறைய விசிபிலிட்டி கொடுக்கும். இப்போ வீக்னஸ்ஸு 6th வீக்னஸ்ஸு என்னென்னலாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீக்னஸ் சொல்கிறேன். வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷனில் வீக்னஸ் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக பேசுகிறதுலேயே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. நான் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேங்க ஒவ்வொரு வார்த்தையை, அது நிறைய பேருக்கு புரியாது. நான் இப்போ கூட இந்த வீடியோவில் பார்த்து பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பேசிதான் போகாமல் கொஞ்சம் நார்மலான வேலை பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொன்று ஃபாஸ்ட்டாக பேசுகிறது மக்களுக்கு புரியாது, மறுபடியும் திருப்பி சொல்லு இப்படி சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்களோட வீக்னஸ் என்னென்னு கொஞ்சம் சரி பண்ணி நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிகாஸ் என்னோடய வீக்னஸ் இது, நான் இப்போ சரி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பேச கூட எனக்கு கொஞ்சம் சரியாகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதையுமே மாற்ற முடியாதுன்னு கிடையாது. உலகத்தில் பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து ஒழுங்காக பேச தெரியாதவங்கலாம் இப்போது பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அது எதனால்? பிகாஸ் தே ட்ரைட், தே ஃபெயில்ட், தே லேர்ன்ட், தே ட்ரைட் அகைன், தே வின். இதுதான் கான்செப்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களோட வீக்னஸ் என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் நோட்டில் எழுதி வச்சுருங்க. அந்த வீக்னஸை கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு வீக்னஸ் என்னென்னா, எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது. ஒரு 1 year முன்னாடி எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேச தெரியாது. அதுக்கப்புறம் நான் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன். என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த டெக்னிக்ஸ்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டெக்னிக்ஸ் இங்கிலீஷ் பற்றி போடுங்கிற ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். பிகாஸ் உங்கள் லைஃப் க்ரோ ஆகிறது தான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கூட மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 7th கொஷின் பார்க்கலாம். வாட் ஆம் ஐ மோஸ்ட் ப்ரௌட் ஆஃப் இன் மை ஜேர்னி ஸோ ஃபேர்? இது வரைக்கும் உன்னை பற்றி நீ எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற? என் வாழ்க்கையில் நான் என்னை பற்றி எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய லேர்ன் பண்ணுறதே நான் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய கூட்டம் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் சும்மா சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே எடுத்திருக்கேன் ஜங்க் ஃபுட்லாம், என்னோடய லைஃப் பற்றி கேர் பண்ணாமல் இருந்திருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. பட் அதுக்கப்புறம் இல்லை. பட் இப்போது நான் அதை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மணி ஏர்ன் பண்ணதை என்னோடய ஓன் எஃபோர்ட் போட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து அதில் மணி ஏர்ன் பண்ணதை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். இதெல்லாம் தான் நான் ப்ரௌட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு ப்ரௌட் மூமெண்ட் என்னென்னா, இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்குதுல்ல நான் பண்ணுறதுக்கு. நான் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது, பீப்புள் என்ன அப்ளாஸ் பண்ணுறாங்க, அதை நான் ஒரு ப்ரௌடாக பார்க்குறேன். மக்களை நான் ப்ரௌடாக பார்க்குறேன். நீங்கள் எதை ப்ரௌடாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம 8th கொஷின் பார்க்க போகிறோம். டூ ஐ பிலீவ் இன் லக் ஆர் ஹார்ட் ஒர்க்? வை? நான் ஆல்ரெடி எனக்கே தெரியாமல் லக்கை பற்றி பேசிட்டேன். ஹார்ட் ஒர்க் பற்றி பேசணுமா இல்லை லக் பற்றி நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணுமான்னு சொல்லி அந்த கொஷின். லக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவைன்னா கண்டிப்பாக ஒரு % லக் இருக்கணும். லக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அவனால் மேலே வர முடியாது. இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் பிறந்தது ஒரு சின்ன கிராமம். நான் ஒரு சிட்டி சைடில் பிறந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பேன். ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறத விட நிறைய லேர்ன் பண்ணியிருப்பேன். பீப்புள் எப்படிலாம் போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் வராங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிடச்சிருக்கும். நிறைய கம்பெனிஸ் பக்கத்தில் இருந்திருக்கும், டெக் கம்பெனிஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், வெஞ்சர்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருந்திருக்கு, நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அங்கே எனக்கு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. நிறைய டியூஷன் இருந்திருக்கும், நிறைய செல்ஃப் ஹெல்ப்பு, லைப்ரரிஸ், புக்ஸு எல்லாத்துக்குமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். இது ஒரு லக் தானே. இதே மாதிரி தான் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். இதுன்னு மட்டும் சொல்ல, ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது லக் இருந்தால் தான்
உங்களால் மேலே போக முடியும். லக்குங்கிறது சிறிதளவு தேவைப்படுது, பட் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு லக்கே இல்லாமல் மேலே போகணுன்னாலும் வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணி. பிகாஸ் நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணாத நாளே இல்லை, வீக்கில் 6 days 1 day ரெஸ்ட் விட்டு தான் ஆகணும். அப்புறம் விராட் கோலி அவரோட பாடி ஃபிசிக் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இப்போது தோனி மெஸ்ஸிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க யாராலையும் மேலே வர முடியாது. அவங்க பேசிக்காக நேச்சுரலி டேலண்டட். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக டேலண்ட்டை கொண்டு வரணும்னா நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டை போடணும். அப்போ தான் ஆர்டிஃபிஷியலாக டேலண்ட் வந்து நீங்கள் அதை செஞ்சு உங்களால் மேலே ஒரு பொசிஷனுக்கு அடுத்த லெவலில் ஸ்கேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வர 6 questions இருக்குது. இந்த 6 questionஸும் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் பிஹேவியரை பற்றியான கொஷின்ஸ். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு, why do I think people are addicted to social media? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். பீப்புள் எதனால் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டாக இருக்காங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, பீப்புள் லேர்ன் பண்ணுறதை விட என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட்டை ரொம்ப கன்சியூம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் யூடியூப் பற்றி சொல்லிடுவேன், ஆனால் நிறைய சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் ஃபீமேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அன்வான்ட் ஸ்டெப்ஸ் போடுறவங்க, தேவையில்லாமல் பேசி போடுறவங்க, உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க. சும்மா என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட்னு சொல்லி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை எடுத்து உங்களுக்கு காட்டுறாங்க. நீங்கள் அதை டைமை வேஸ்ட் பண்ணி அதை கன்சியூம் பண்ணி தேவையில்லாமல் அடிக்ட் ஆகிங்க. அதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட் டைம் லைஃப் ஸ்பேன், ஷார்ட் டைம் வீடியோஸ், ரீல்ஸ் டேப், இது அதிகமாக மைண்ட்லெஸ்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டடாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, என்ன பார்க்குறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அவங்க டைமை மேக்ஸியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டைமுங்கிறது எவ்வளோ ப்ரீஷியேஷன் சொல்லி அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நானே பண்ணியிருக்கேன், பண்ணேன்னு சொல்ல. டவுன்ஃபாலாக இருக்க பண்ணேன். ரொம்ப நேரம் ரீல்ஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப நேரம் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன், அன்வான்டான யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் போய் என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட் எல்லாமே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் டவுன்ஃபால் இருக்கும் பண்ணியிருக்கேன். பட் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதே இல்லை, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. ரெக்கக்னைசன் வருது எனக்கு சும்மா எதனாலும் தெரியல, சாரி, ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கே போயிட்டுருக்கேன், என்னோடய பர்பஸ் என்ன, இதெல்லாம் பண்ணால் நெக்ஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்னு சொல்லி. இப்போது நான் ரீல்ஸ் டேப் தட்டுறேன்னா கூட எனக்கு அதில் ஒரு 10 out of 7 கான்டென்ட் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு செல்ஃப் எஜுகேஷன் அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வரும். பட் பீப்புள் அந்த மாதிரி நிறைய பேர் வரது இல்லை. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் ஒரு சம் அதர் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் தான் வருது. கம்ப்ளீட்லி நாட் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட்ஸ் மை ஹானஸ்ட் டேக் ஆன் வேலிடேஷன் ஃப்ரம் அதர்ஸ்? ஹானஸ்ட்டாக வேலிடேஷன் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. வேலிடேஷன் ஃப்ரம் அதர்ஸ், அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் வரதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் அது நாட் ஹெல்ப்ஃபுல் ஆர் நாட் யூஸ்ஃபுல் தான் என்ன கேட்டால். ஆனால் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு வேலிடேஷனுங்கிறது நீங்கள் ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த எஃபோர்ட்கான அப்ளாஸோ ஒரு அதுக்கான பாராட்டோ ஏதாவது ஒரு விதத்தில், இப்போ நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன்னா அதுக்கான கமெண்ட் செக்ஷனில் என்னை அதுக்காக எதாவது சொல்லியிருப்பீங்க. மேபி பாராட்டிருக்கலாம், மேபி என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. அது வந்துட்டு எனக்கு ஒரு வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா, ஆனால் வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் இந்த வீடியோ கண்டிப்பாக வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோ நான் நியூவாக ட்ரை பண்ணுறேன், எப்படி போகும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் எதுவுமே தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் வேலிடேஷன் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக தேவை, எனக்கு தெரியும் தேவை. ஓகே, வை டூ பீப்புள் செல்ஃப் சாபட்டாஜ் தேர் ஓன் க்ரோத்? அவங்களோட ஓன் க்ரோத்தை ஏன் அவங்கள அழிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஷின். எதனாலனா அவங்க லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸ்னஸே இல்லாதனால கண்டிப்பாக அழிச்சிப்பாங்க. நிறைய பேர் அன்வான்டான திங்ஸில் போய் விழுறது, தேவையில்லாத திங்ஸை யூஸ் பண்ணி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆகி லைஃப்பை பற்றியே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க என்ன கேட்டால். பட் அது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. தெரிஞ்சால் ஏன் அவங்க லைஃப்பை ஸ்பாயில் ஆக்கி போகிறாங்க நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சால் அவங்க ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு டஸ் அவர் என்விரான்மெண்ட் ஷேப் அவர் மைண்ட் செட்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட மைண்டை எப்படி ஷேப் பண்ணுது?
ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி என்விரான்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஹவு டு பிகம் அ மில்லியனர், ஹவு டு இல்லை எப்படி மில்லியனர்ஸ்னால் மில்லியனர்ஸ் 17 வயசில் ஆகிறாங்க, 14 வயசில் பெரிய பெரிய ஆளாக வராங்க, 17 வயசில் டீனேஜ்லேயே நான் அவ்வளோ பெரிய ஆகிட்டேன் இவ்வளோ பெரிய ஆகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி தான். இது ரொம்ப ரொம்ப மிஸ்கன்செப்ஷனாக ஆயிருக்கு இந்த வேர்ல்டை பொறுத்தவரையிலும் சரி, நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாமே சரி, ரொம்ப ரொம்ப தப்பாக போய் பொர்ட்ரேட் ஆகிருக்கு. நமக்கு என்னென்ன தேவைன்னா சரௌண்டிங் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டாக நமக்கு அமைச்சாதான் இது கிடைக்கும். இதுக்குமே லக்கு தேவைப்படுது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி லக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, என்விரான்மெண்ட்டு அதுக்கு லக்கு தேவைப்படுது. பட் என்விரான்மெண்ட் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை கான்ஷியஸாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை டெய்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, டெய்லி டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு. உங்களுடைய என்விரான்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போய் ஒரு குளியல் விழ போகிறீங்க? உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க, எல்லாமே ப்ராப்பராக நடக்குது, அவங்க ஒர்க்கை பண்ணுறாங்க, மணி ஏர்ன் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க, செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ஹெல்த் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், நீங்களே முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி பெரிய பிரச்சனை எடுத்துக்க வேண்டாம் அப்படிப்பட்ட சர்க்கிளில் இருந்தால். பட் அப்படி ஒரு சர்க்கிள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் சர்க்கிளை சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஃப்ரெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும், எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆகணும். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். 5th கொஷின், வாட்ஸ் ஒன் சைக்காலஜிக்கல் ஹேபிட் தட் சேஞ்ச் மை லைஃப்? ஒரே ஒரு சைக்காலஜிக்கல் ஹேபிட் தட் சேஞ்ச் மை லைஃப்னா நான் என்ன சொல்லுவேன், நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஆச்சு. இப்போது ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக போக ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக போவேன். ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸில், அது ஒன்று. தென் புக்ஸ் படிக்கிறது, நிறைய செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட், செல்ஃப் ஹெல்ப் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது. பட் அது எந்த டைமில் ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். புக்ஸ் படிக்கிறத எப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப்பான யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்கள, அது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், யாராவது வீடியோ மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கணும், யார் வீடியோஸ்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டிப்பாக டிசைட் பண்ணிடணும். பிகாஸ் அது ஒரு லூப் மாதிரி, செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி பார்க்குறதுனால எதுவுமே கிடைக்க போகுதான்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. ஒரு சில வீடியோஸ் அப்பப்போ பார்க்குறது தப்பு கிடையாதுன்னு கேட்டால். Do I think childhood memories affect who we become by? Childhood memories நம்ம பெரியலாகி என்ன ஆக போகிறோங்கிறத தீர்மானிக்குமா? அதனால் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா சைல்ட்ஹுட் மெமரிஸை வச்சு? கண்டிப்பாக முடியும்னு சொல்லுவேன். எதனாலனா சைல்ட்ஹுட்டில் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கோம், எதனாலலாம் ஃபெயிலியர் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதனால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு மிஸ்டேக்லேருந்து கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஒரு ட்ராமான்னு கூட வச்சுக்கலாம். சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நம்ம அஃபெக்டாக இருப்போம். மேபி நிறைய பேர் என்ன ஷேம் பண்ணியிருக்காங்க, என்னோடய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நிறைய பேர் ஷேம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, என்னோடய ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அது எதுவுமே மேட்டர் கிடையாது. அப்படி சொல்கிறேன், அவன் லைஃபே தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் க்ரோத்தில் என்னோடய எஃபர்ட் போடுறேன், நான் க்ரோ ஆக தான் போகிறேன். இது கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சிக்க வேண்டியது. பிகாஸ் ஒருத்தன் பேசுகிறான், அவனுக்கு வாய் இருக்குது, என்ன வேணால் பேசுவான். அவன் ஃபன் பண்ண, உன்னை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ண, உன்னை வச்சு என்டர்டெயின் பண்ணி மற்றவங்ககிட்ட பேருவாங்க. அவனுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கல அந்த இடத்துல. அதுதான் அவனுக்கு தேவைப்படுது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான், அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டூ ஐ வைப் வித் நேச்சுரலி? நான் என்ன மாதிரி பீப்புள் கூட ஈஸியாக நேச்சுரலாக வைப் பண்ணுவேன்? அவங்களோட லைஃப்பை க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கணும், அந்த மாதிரி பீப்புள் கூட தான் நான் வெயிட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களால தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் கிடைக்க போகுது, அவங்களால தான் கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட் ஆக போகிறேன், அவங்களால தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும். பிகாஸ் சும்மா கேம் விளையாண்டுருக்கவங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கவங்க, லைஃப்பை பற்றி கேரே பண்ணிக்காதவங்க, அந்த மாதிரி பீப்புள் கூடயே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் புரிஞ்சு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி கரெக்டான சரௌண்டிங்கில் இருந்து கரெக்டான வேலை உங்கள் லைஃப்பை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். ஆம் ஐ லிவிங் த லைஃப் ஐ ட்ரூலி வாண்ட் ஆர் ஜஸ்ட் சர்வைவிங்? எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேனா, ஆர் ஜஸ்ட்டு பேச்சுக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கேனா, ஜஸ்ட்டு சர்வை பண்ணிகிட்ருக்கேனா அப்படிங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய பேர் என்ன கண்டிப்பாக
திட்டிகிட்டு தான் இருக்காங்க, நான் பண்ணுற விஷயம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே கரெக்டான வேறு தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது எனக்கு. கண்டிப்பாக எஸ், நான் எஸ் தான் சொல்லுவேன். அடுத்த கொஷின், வாட்ஸ் ஒன் மெமரி ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப்? ஒரே ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த விஷயம் ஆஸ் தட் நான் மணி மேக் பண்ண விஷயம், என்னோடய ஓன் எஃபோர்ட்டில் மணி மேக் பண்ணது. தென் மறக்கவே முடியாதது என்னோடய கஷ்ட காலங்களில் இருந்த பீப்புள்ஸை மறக்க மாட்டேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, கஷ்ட காலங்களில் கண்டிப்பாக என் கூட ஒரு சிலர் இருந்திருக்காங்க, கண்டிப்பாக எப்பயுமே அவங்களை மறக்க மாட்டேன். வாட்ஸ் ஒன் பிலீஃப் ஐ யூஸ் டு ஸ்ட்ராங்லி ஹோல்ட் பட் நோ லாங்கர் பிலீவ்? ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்து இதுக்கு மேலே நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் என்ன? நான் ஈஸியாக நம்பிட்டு இருந்தது மணி மேக் பண்ணுறது ஈஸி ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இப்போது நான் நிறைய அதில் எஃபோர்ட் போட்டு நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து ரொம்ப கஷ்டமான வேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி மேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. பிகாஸ் அது எல்லாருக்குமே தெரியும், மணி மேக் பண்ணுறது ஈஸி கிடையாது. பட் இந்த ஆன்லைன் ஃபீல்டுன்னு வரும்போது ஆன்லைனில் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் மணி மேக் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே நம்பிடாதீங்க. எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். எஃபோர்ட்டை ஒரே ஃபீல்டில் போட்டுறீங்களா இல்லை மாற்றி போட்டுறீங்களாங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன், நான் மேக் பண்ண முடியும்னு சொல்லி. பட் அது ஒரு ட்ரூத்தே கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே நான் பிலீவ் பண்ண போகிறதில்ல. அது ஒன்று உங்களோடது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் எழுதிடுங்க. வாட் டஸ் எ ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஆக்சுவலி மீன் டு மீ? ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்னால் என்ன? ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுங்கிறது அவன் செல்ஃப் லெவலில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது, செல்ஃப் லெவலில் ரொம்ப மஸ்குலானிட்டே இருக்கிறது, அவன் பிரெயினை அவன் கண்ட்ரோல் பண்ணுறது, அவன் செல்ஃப் எஸ்டீம் அதாவது அவனுக்கு சுயமரியாதை கொடுத்து சொல்கிறது பேசுகிறது, மற்றவங்க முன்னாடி அவன் ரொம்ப ஒரு குட் பர்சன், டிசிப்ளின்டான பர்சன், கன்சிஸ்டண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் மற்றவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சால் தான் பீப்புள் மற்றவங்க ஈஸியாக நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஈஸியாக நமக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிடும்ல. ஓகே, இவன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கான், இவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஷின் ஹவு டு ஐ பர்சனலி டீல் வித் ஃபெயிலியர்? ஃபெயிலியர் கூட எப்படி டீல் பண்ணுறது? ஃபெயிலியர் ஒரு மனுஷன் லைஃப்லையும் கண்டிப்பாக வரும். அது எப்படி டீல் பண்ணணும்னா, கண்டிப்பாக ஃபெயில் ஆகுங்க. தேர் இஸ் நோ மிஸ்டேக் இன் ஃபெயிலிங். ஃபெயில் ஆனால் தான் ஒருத்தனால சக்ஸஸ் ஆக முடியும், ஃபெயில் ஆகலைன்னா ஆக முடியாது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆனவங்க ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். வாழ்க்கையில் யாருமே ஃபெயில் ஆகாமல் யாருமே சக்ஸஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். சக்ஸஸை ருசி பார்க்கணுன்னா அந்த ஃபெயிலியர் கசப்பாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அடுத்த லெவலில் வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சக்ஸஸ் எப்படி ஆகிறதுங்கிறத நான் ஒரு பொட்ரே பண்ணி சொல்லிடுறேன். ஒருத்தன் 5வது ஸ்டெப்பில் சக்ஸஸ் ஆவான், ஒருத்தன் 10வது ஸ்டெப்பில் சக்ஸஸ் ஆவான், ஒருத்தன் 100th ஸ்டெப்பில் சக்ஸஸ் ஆவான். என்னோட மைண்ட் செட் என்ன, நான் 999 டைம்ஸ் ஃபெயில் ஆனாலும் 1000th டைம் எந்திரிச்சு நிற்பேன். அதுதான் என்னோட மைண்ட் செட். தட்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட் விச் வி ஹாவ் சீன் பிஃபோர். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வேணும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரெடி பண்ணுங்கள். இது ஒரு யுத்தம் மாதிரி, இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகணும். அவ்வளோ 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 ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் லைஃப்பில். என்ஜாய் பண்ணுற டைமில் என்ஜாய் பண்ணிக்கணும், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் என்ஜாய் பண்ணுங்கிறது லைஃப் தான். லைஃப்பை என்ஜாய் பண்ணனா அது லைஃபே கிடையாது இல்லை. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் ஃபியர் ரைட் நவ்? ஃபியரோட ரிலேஷன்ஷிப் என்ன? ஃபியருங்கிறது உங்களோட மைண்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு மனுஷனை பார்த்தா நீங்கள் ஃபியராக இருக்குது, அவன் அது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஃபியரை பற்றி. எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா, நான் எப்படி ஃபியரை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணேன்னு ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பேய் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, பேய் கோஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். நிறைய ரியல் ஸ்டோரிஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி ஃபியர், அந்த பேய் ஃபியரை ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எல்லாமே டவுன்ஃபாலாக போயிட்டு இருந்தது, லைஃபே டவுன்ஃபாலில் இருந்தது. அந்த டைம் நான் டிசைட் பண்ணேன், நம்ம தனியாக தூங்கலாம். வீட்டில் மேலே மாடி இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது.
அதுக்கு மேலே மாடி, அங்கே வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும். 2வது ஃப்ளோரில் வாடகைக்கு இருக்காங்க. இப்போது மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் தூங்கணும். எனக்கு ஆல்ரெடி நான் கீழே தூங்குறப்பவே அங்கே மேலே வந்து ஒவ்வொரு பேய் கனவுலாம் இருக்க மாதிரி வந்திருக்கு. பேய் இருக்க மாதிரி, அது பண்ணுற மாதிரி கனவுலாம் வந்திருக்கு. அப்பையும் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, மேலே போய் தூங்குறேன்டா அப்படின்னு டிசைட் பண்ணேன். இது எப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது டிசைட் பண்ணி மேலே போய் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். தூங்குறேன்னா உடனே தூங்கிட முடியல. கண்டிப்பாக பயம் இருக்கும். கண்ணை 3 நாள் வந்துடுமா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பயம் இருக்கும். இந்த மாதிரி ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணி, இது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான். இது கேட்க எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேய்க்கு பயந்து இப்படியாண்டா மேலே தனியாக தூங்கணுமா, இருட்டு ரூமில் தனியாக கதவை சாத்திக்கிட்டு லாக் பண்ணிட்டு தூங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் இப்போ என்ன தோணுதுன்னா, அந்த ஃபியரை நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் ஒரு சின்ன வின்னை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதனால் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, அது பண்ணணுமா, அது பண்ணியே ஆகணுமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட டிசிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஹவு டு ஐ ஸ்டாப் மைசெல்ஃப் ஃப்ரம் ஓவர் திங்கிங்? ஓவர் திங்கிங்கிறது எல்லாருக்கும் பீப்புள் லைஃப்பில் நடக்கிறது தான். இந்த ஓவர் திங்கிங் எந்த டைமில் நடக்குது, எதனால் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. நான் இதில் மோஸ்ட்லி ஓவர் திங்க் பண்ணுவேன்னு என்னோட லைஃப்பை பற்றி தான் ஓவர் திங்க் பண்ணுவேன். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, நான் இதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோமா, ஐ கோயிங் த ரைட் பாத் ஆர் ராங் பாத், இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் நம்ம எந்த டைமில் ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தால் எதுலேயுமே எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம சொல்யூஷன் ப்ராக்ரஸ் பண்ணி ஓடணும். அதே டைமில் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணலன்னா மனுஷனே கிடையாது. ஓவர் திங்க் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணியே தான் ஆகணும். இப்போது நான் நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு என்னோடய பாடி ரெடி பண்ணுண்டா, ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு திங்க் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போக முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் டயட் இருக்க முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ப்ரொக்ரெசிவாக எல்லாமே பண்ண முடியுமா, ஜங்க் ஃபுட் எடுத்துக்காமல் எல்லாமே சொல்கிறேன். அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி தான் ஆகணும். தேவையான இடத்துல ஓவர் திங்கிங் பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல தூக்கி எரிஞ்சிட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் மோட்டிவேட்ஸ் மீ வென் ஐ ஃபீல் லேசி ஆர் லோ? எந்த விஷயம் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் நான் என்னோட லோ டைமில் இருக்கப்போ, டவுன்ஃபாலில் இருக்கப்போ? என்ன விஷயம் என்னை மோட்டிவேட் பண்ணுன்னா, சில விஷயம் எப்பயுமே பண்ணாது. ஒரு சில டைம் எனக்கு கண்டிப்பாக ரீல்ஸ் மோட்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் அது ஒரு ஷார்ட் டைம் டோபமைன் தானே. டோபமைன் ஹிட்டில் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் ஒர்க் பண்ணாமல் விட்டுருவேன். பட் ரியல் டோபமைன் என்னென்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டிசிப்ளினோட உங்களோட ஒர்க்கை பண்ணணும். அதுதான் முக்கியம். என்னை முக்கியமாக மோட்டிவேட் பண்ணுறது, ஒருத்தன் உன் ஏஜ்லேயே உன்னை விட சின்ன வயசுலேயும் உன்னோட பெரிய வயசுலேயும் வெளியே உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக உழைக்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்காக உழைக்கிறாங்க. நீயும் கண்டிப்பாக உன் லைஃப்பில் நீ முன்னேறணும்னா உனக்காக ஃபர்ஸ்ட் நீ உழைக்கணும். உழைச்சாதான் பீப்புள் உன்னை மதித்து பேசுவாங்க. இன்னொரு விஷயம் என்னை எதை மோட்டிவேட் பண்ணுதுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் அவங்க லைஃப்பை நோக்கி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறவங்க தான். நிறைய பேர் இப்போ மணி ஏர்ன் பண்ணுறாங்க. வெளியே போய் நிறைய ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க லைஃப்லாம். அது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஏன் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேட் ஆகி நானே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதில் மோட்டிவேட் ஆகும்னா, ஒரு சில லாங் ஃபார்மேட் வீடியோஸில் சொல்லுவாங்க, நிறையா பேசுவாங்க, பாட்காஸ்ட் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதில் நோட்ஸ் எடுத்து வைப்பேன், மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறப்ப மோட்டிவேட் ஆகும். ஒரு சிலரோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் நினச்ச மோட்டிவேட் ஆகும். நிறைய வேஸ் இருக்குது எனக்கு. உங்கள் வேஸ் என்னன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டூ ஐ கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ், ஒய் ஆர் ஒய் நாட்? நான் என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேனா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு இணையானவனும் எவனும் கிடையாது, எனக்கு மேலே இல்லவனும் கிடையாது, எனக்கு கீழே ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்க்குறவன் நான். கண்டிப்பாக இருப்பாங்க. பட் அப்படி நம்ம யோசிச்சோன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவங்கள இவன் எப்படி இருக்கான், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தா கம்பேர் பண்ணுறதுல நம்ம லைஃப் முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம், வீட்டில் பேரண்ட்ஸ் நம்மளோட மார்க்கை இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணி பேசினா நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் ஒருத்தனோட கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதனால் பண்ணுறீங்க, அவங்கள விட அப்படி என்ன அவங்க கூட போட்டி போடுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுவாங்க. போட்டி போடுறது தப்பு கிடையாது, கண்டிப்பாக போட்டி போட்டே ஆகணும். பட்
டோன்ட் கம்பேர் தட் ஹீ ஹேவ் வித் தட் ஐ ஹேவ் திஸ், ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அவன் லைஃப் வேறு, அவன் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம், உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம். வாட் டூ ஐ டூ வென் ஐ ஃபீல் ஸ்டக் மென்டலி? நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக இழுத்து போய்த்துட்டு தூங்கிடுவேன். அதுதான் பண்ணி ஆகணும் எல்லாருமே. அப்புறம் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தூங்கிட்ட கூட பிரச்சனை இல்லை, தூக்கம் வரல நானும் படுத்துருங்க தயவு செஞ்சு. அதுதான் ஒரே வழி எனக்கு கேட்டால், வேறு எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் கொஷின், ஹாவ் ஐ எவர் அவுட்க்ரோன் பீப்புள் ஐ ஒன்ஸ் லவ்ட்? எப்போவாச்சு நமக்கு பிடிச்ச பீப்புள் நம்மளை விட க்ரோ ஆகிட்டாங்க, அவங்க நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, அவங்க கூட கனெக்ட் ஆக முடியல, அவங்களோட லெவலுக்கு மேட்ச் ஆக முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்க +1 +2 படித்தவங்க கண்டிப்பாக இப்போது ஒரு வேறு லெவலில் இருக்காங்க ஒரு சிலர்லாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் ஃபீல் பண்ணுறாங்க. பட் நான் பண்ணல. நான் லாஸ்ட் 1.5 இயராக நான் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு என்னோடய லைஃப்பை கொஞ்சமாக க்ரோ பண்ணிகிட்ருக்கேன் நம்புகிறேன். நான் பண்ணிகிட்டே இருக்கேன், டைம் எஃபோர்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நிறையா டைம் சொல்லியே எதுவும் பண்ணாமல் போயிருக்கேன். இந்த டைமும் சொல்லிட்டேன், சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அக்கா அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸில் என் கூட படித்தவங்கெல்லாம் ஒரு வேலைக்கு போயோ, நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகியோ, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணியோ க்ரோவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி நினைப்பேன். நான் டச்சிலே இருந்துகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. பட் பேசாமல் இருந்து ஒரு நாள் பேசணும் அப்படிங்கிற நிலைமை வரப்போ ஓகே அவன் இந்த பொசிஷனில் இருக்கான், அவன்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்போம். அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினா நீங்கள் உங்களோட லைஃப்பை க்ரோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை தாட்டே வராது. அடுத்த கொஷின், வாட் டஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் மீன் டு மீ? ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா நமக்கு என்ன கஷ்டம்னாலும் ஷேர் பண்ண ஒரு பர்சன் வேணும். அந்த பர்சன்ட்டை ஷேர் பண்ணி நம்ம ஆறுதல் ஆகிக்கிறது தான் எனக்கு கேட்டால் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் கண்டிப்பாக தேவைப்படுதில்ல, ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே டைமில் க்ரோத்தையும் பார்க்கணும். அதே டைமில் தேவையில்லாத சில்லி திங்ஸை பேசி சில்லி திங்ஸுக்கு ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு லிமிட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அந்த தேவையில்லாத சண்டை வர்றதுக்கெல்லாம் விடக்கூடாது. பெரிய பெரிய சண்டை ஆகி நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு வேஸ்ட்டாக போயிருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். உங்களால் ஆப்போசிட் பர்சனுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும், ஆப்போசிட் பர்சனால் உங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும். இதுதான் ட்ரூத். திஸ் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டு ஐ ஹேண்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் ஃபைட்ஸ் வித் பீப்புள்? நான் பீப்புள் கூட எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஃபைட்ஸை ஹேண்டில் பண்ணுவேன்? நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் பண்ணியிருக்கேன், வீட்டில் பண்ணியிருக்கேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். ப்ராப்பரான ஏஜில் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகுன்னு சொல்லி எல்லா க்ரோன் அட்லஸுமே சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இப்போவே நானுமே சொல்கிறேன். எனக்கு இப்போ 19 ஏஜ் ஆகுது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது. தேவையில்லாமல் என்டர் ஆகி, தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகி, தேவையில்லாமல் பிரச்சனை ஆகி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறது இதுதான் முக்கியமான காரணம். நிறைய பேர் தான் லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் மட்டுமே ஸ்பாயில் இருக்குது. தேவையில்லாமல் அதை ஒரு பெரிய கில்ட்டாக எடுத்துக்கிட்டு லைஃபே போச்சு அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு அவங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக நினச்சி வேஸ்ட்டே பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை தவிக்கணும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு எனக்குமே. நிறைய ஃபைட்ஸ் வரும், எல்லாமே வரும். நீங்கள் பார்த்து சூத்தனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் டூ ஐ வாண்ட் டு பிகம் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்? நான் என்ன மாதிரி பர்சனாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், என்ன மாதிரி பர்சனாக விளங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ தான் வருது. கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களோட லைஃப்பில் அவங்க க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்களோட லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஈவன் இஃப் யூ ஆர் மேல் ஆர் ஃபீமேல், நோ மேட்டர் வாட் யூ வாட், என்னவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்னாலும் பார்த்து கரெக்டான வேல சால்வ் பண்ணணும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வரதான் செய்யும். அது இல்லாமல் இந்த லாஸ்ட் கொஷின் கேட்டல, அந்த கொஷினுக்கான இன்னொரு ஆன்சர் இருக்கேன். நிறைய என்னென்னமோ ஷிப்புன்னு சொல்கிறானுங்க. இப்போலாம் சிச்சுவேஷன் ஷிப்புன்னு சொல்கிறானுங்க, என்னென்னமோ ஷிப்புன்னு சொல்கிறானுங்க. அந்த மாதிரி ஷிப்லாம் தயவு செஞ்சு என்டர் ஆகாமல் ப்ராப்பராக உங்களோட டீனேஜ்லேயும் உங்களோட ஏர்லி 20ஸ்லையும் ப்ராப்பரான கடலை கடந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாமே வாழ்க்கை சுமூகமாக முடியும். தென் கடைசி கொஷின், இதுதான் கடைசி கொஷின். இது கொஷின் கிடையாது, இது ஒரு மெசேஜ். ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஆல். நீங்கள் அந்த 29 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். இந்த கொஷின் என்னென்னா,
ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணும். லைஃபுங்கிறது ரேஸ் கிடையாது, பொறுமையாக போங்க. ஸ்லோ சக்ஸஸ் ஒன்லி வின்ஸ், ஸ்லோ சக்ஸஸ் பில்ஸ் கேரக்டர், ஃபாஸ்ட் சக்ஸஸ் பில்ஸ் ஈகோ. ஸோ இதை தான் நான் ரொம்ப நாளாக என்னோடய லைஃப்க்கு நான் என்னோடய மைண்டுக்கு இன்கல்கேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் லைஃப்பில் உங்கள் மைண்டுக்கு சொல்லி க்ரோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில். என்ஜாய் பண்ணுறவன் என்ஜாய் பண்ணுவான். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்காதவன் க்ரோ ஆகணும்னு நினைப்பான்ல, இந்த க்ரோ ஆகணும்னு நினைக்காதவன் க்ரோ ஆகணுங்கிற பீப்புளோட தான் மேட்ச் ஆகணும். என்ஜாய் பண்ணுற பீப்புளோட மேட்ச் ஆகினீங்கன்னா அவங்களோட ரைட் உங்களுக்கு தொத்திக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும். செல்ஃப் டிசிப்ளின் வேணும். உங்களுக்கு டிசிப்ளினே இல்லை அப்படின்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னா இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ பேசிக் திங் நவடேஸ். எவ்ரிஒன் இஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், எவ்ரிஒன் இஸ் becoming the next fluent speaker in India, Tamil Nadu, everywhere they are speaking English. I am not even a good speaker in English, but I am trying to speak now. Yeah, I will try, I will become best and I will become great, more best, I will become more best later. எந்த விஷயம்னாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் கிரேட்டாக அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப் கிரேட்டாக அமையும் நம்புகிறேன். பாய்.